படம் ஃபயர் மூவி. உண்மையிலே ஃபயராக இருக்கும். பசங்க எல்லாருக்கும் பயங்கர ஃபயராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா. ஏன் அப்படின்னா நீங்கள் யோசிக்கலாம், மசாலா படம் அப்படிங்கிறத தாண்டி கேர்ள்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மூவி. ஏன் அப்படின்னா இப்போ உள்ள கேர்ள்ஸாக இருக்கட்டும், மேரேஜ் ஆன கேர்ள்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் எந்த அளவுக்குள்ள வீக்காக இருந்தால் எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்க. ஒரு 5 நிமிஷம் தான், அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே எப்படி ஏமாறுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன ஒரு விஷயம்னா, ஒரே ஒரு பர்டிகுலராக கேரக்டரில் உள்ள கேர்ள்ஸ் மட்டும்தான் ஏமாறுவாங்க அப்படின்னு காட்டாமல் டிஃப்ரெண்ட் வேவில் உள்ள கேர்ள்ஸ் காமிச்ச விதம் சூப்பராக இருந்தது. சாக்சியோட ஆக்டிங் வேறு லெவல்னே சொல்லலாம். அதை தாண்டி எனக்கு வந்து காயத்ரி அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதையும் மீனாட்சி அவங்க லெவலில் வேறு லெவல். இனிமேல் பயங்கர ஃபேன் ஃபாலோவர்ஸ் தான் மொத்தமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் ஒரு பொண்ணாக இருந்து சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் மசாலா கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன் இவ்வளோ மசாலான்னு தெரில. பட் மசாலாவை தாண்டி இந்த படத்தில் கதை நின்று பேசுதுன்னே சொல்லலாம். உண்மையிலே அவ்வளோ சூப்பரான ஒரு கதை. அடுத்தடுத்து விறுவிறுப்பாக எப்படி போகுங்கிறத காமிச்ச விதம்லாம் சூப்பராக இருந்துச்சு. பெண்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பசங்க நாங்கள் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் முதலாளாக போய் உள்ளே உட்காந்துருப்பீங்க. ஏன்னா எழுப்பி கூப்பிட்டு வர்றதா கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே பாலா சார் வந்து இந்த படத்தில் வந்து வாழ்ந்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா மனுஷன் வாழ்ந்துட்டான்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வேவ். நல்லா இருந்தது படம் உண்மையிலே. ஃபயர் படம் பார்த்துட்டு வரேன். இது பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்த உடனே இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு படத்தில் வந்து நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. எல்லா பொண்ணுங்களுடையும் கிளாமர் சீக்வன்ஸ் இருந்துச்சு. படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு கொலை நடக்குது. இந்த கொலை பற்றின இன்வெஸ்டிகேஷனாக டோட்டல் படமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப லேக் இருக்குது. டெக்னிக்கலாகவும் படம் பெருசாக இல்லை. என்னடா படம் பார்க்க வந்தவங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து போர் அடிக்கல. படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமராக தான் படம் போயிட்டுருக்கு. பெரிய லெவலில் படம் வந்து போர் அடிக்கலை. படத்தில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டிகேஷனில் த்ரூ அவுட் அவர் தான் கதையை தூக்கிட்டு போகிறாரு. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நோன் ஆர்டிஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு நியூ ஃபேஸை போட்டு படத்தை வந்து அதுதான் படத்துக்கு மெயின் மைனஸு. நல்லா ஒரு நோன் ஆர்டிஸ்ட்டு, ஒரு சமுதிரகனியோ இல்லை நட்டியோ அந்த மாதிரி யாராவது போட்டிருந்தாங்கன்னா படம் உண்மையிலேயே நல்லா இருந்திருக்கும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கிளாமர் படங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக கிளாமர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கிளாமரில் க்ரைம் பேஸ்டாக இந்த படம் போகிறது வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை, சுமார் தான் சொல்லணும். இன்வெஸ்டிகேஷன் சுமார். அதான் படம் கிளாமர் பார்க்குறதுக்காக நீங்கள் பார்க்கலாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கிளாமராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஆனால் உங்களுக்கு கிளாமர் சுத்தமாக கிடையாது. 2 விஷயம் தான் படத்தில், க்ரைமு கிளாமரு. க்ரைம் விஷயம் பெரிய லெவலில் அந்த இன்வெஸ்டிகேஷன் சரியாக பண்ணல. கிளாமர் நல்லா கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் இருக்குது. பார்த்தேன், சூப்பராக இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி ஃபயராக இருக்குது. பாலானா சூப்பராக நடிச்சிருக்காரு. ஜேஎஸ்கே சார் சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பர், கொரியோகிராஃபி சூப்பர். மியூசிக் வந்து டிகே பண்ணார், கொரியோகிராஃபி மானஸ் சார் பண்ணார். எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக படம் சூப்பர். ஆமாம், பெண்களுக்கான அவேர்னஸ் படம் தான் இது. சோஷியல் அவேர்னஸ். பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தில் எல்லாமே சூப்பராக இருந்தது. இதுதான் பிடிச்சதுன்னு இல்லை, ஓவராலாக சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃப் அதை விட வேறு மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் சொசைட்டியில் நடந்துட்டு இருக்க நிறைய விஷயங்கள் தான் இப்போ படமாக எடுத்துருக்காங்க. படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நான் இப்படி ஒரு படம் பண்ணுவேனான்னு தெரியல. பட் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் இருக்க மாதிரி சொன்னாங்க. பட் அவேர்னஸ் இருக்குது. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பெருசாக படம் இல்லை. அண்ட் கிட்ஸு ஃபேமிலியெல்லாம் வந்து பார்க்க முடியாது. அடல்ட் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரி இருக்குது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ரொமான்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பட் நீங்களே படத்தை பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.